செந்தில் லஞ்சம் வாங்கினதை மாட்டி விட்டது மீனாவா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். செந்தில் ஆஃபீஸில் இருந்து லஞ்ச ஒழிப்பு துறையினரால் ரெய்டு செய்யறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்படுறாரு. அங்கே எல்லா பக்கமும் தரோவா செக் பண்ண போகிறாங்க. கரெக்டாக பீரோவில் பணம் வச்சிருக்கிற இடத்துக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் போய் செக் பண்ணும்போது செந்திலோட மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. அந்த சமயம் பார்த்துட்டு மீனாவும் உள்ளே வர்றாங்க. அப்போ அந்த பீரோவை திரும்பி வந்த ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கட்டாக வச்ச இடத்துல பணம் அப்படியே இருக்குது. என்ன மேடம், நீங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, சாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இது யார் லஞ்ச பணம் வாங்கினதுங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல கூட இன்னொரு ஆஃபீஸர் ரெய்டு வந்தவர் சொல்கிறாரு, அது நம்ம பிரச்சனை இல்லை சார், ரெய்டு வந்த பணத்தை கொண்டுட்டு போய் நம்ம ஸ்டேஷனில் வச்சு இவங்க 2 பேர்த்தையும் முட்டிக்கு முட்டி தட்ட சொன்னால் அதுக்கப்புறம் யார் லஞ்சம் வாங்கினது இல்லை 2 பேரும் பேசி வச்சு லஞ்சம் வாங்கினாங்களாங்கிற உண்மை வந்துட போகுது அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, சார் இந்த லஞ்சத்தை நான் தான் சார் வாங்கினேன் அப்படின்னு. இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செந்தில், மீனா நீ எதுக்காக வாங்கினேன்னு சொல்லி போய் சொல்கிற, உண்மையை சொல்லு, நான் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார், ஆமாம், இவர் தான் லஞ்சம் வாங்கினது, நான் இவர் வாயாலேயே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டோன்னு சொல்லித்தான் நான் சொன்னேன், அது மட்டும் இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான் சார் அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறது ரொம்ப நேர்மையான பொண்ணை பார்க்குறது அதுவும் ரொம்ப அரிதுமா. சரி வாங்க, நீங்களும் வாங்க, நம்மளோட ஆஃபீஸில் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸில் வச்சு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல உடனடியாக அந்த நியூஸு டிவி முழுக்க போகுது. ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கின அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டது. அதுவும் ஆதாரமாக சாட்சியாக அவரது மனைவியே வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா நியூஸ் சேனல்லையும் பரவ அதை பார்த்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வழியாக போன ஒரு நபர் அதை பற்றி தெரிஞ்சுக்காம வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிற அங்கே பாண்டியன் கிட்டையும் சரவணன் கிட்டையும் உள்ள கடைக்கு போய் ஜாமனை வாங்கிட்டு சொல்கிறாரு, என்னப்பா பாண்டியா, நீ தான் நேர்மையானவனா இல்லை உன் குடும்பத்தில் உன் பசங்க எல்லாருமே நேர்மையானவங்கன்னு தானே நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் உன் புள்ள செந்தில் இப்படி உன்னை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனோ என்னையா சொல்கிற அப்படின்னு எழுந்திரிச்சு நின்று கேட்குறாரு. ஆமாம், போ, உனக்கு ஒன்றுமே தெரியாதா, மத்தியானம் 1 மணி நியூஸ்லேயே எல்லா சமாச்சாரமும் பார்த்து மணி இப்போ 2 ஆகுது, இன்னும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்க. என்னப்பா சரவணா, உங்கள் அப்பா தான் டச் ஃபோன் இல்லைனா உங்ககிட்ட கூடவா டச் ஃபோன் இல்லை, வியாபாரம் நடக்காத நேரத்தில் ஏதாவது நியூஸ் பார்க்க வேண்டியது தானே, உன் ஃபோனை எடுத்து போட்டு காமி, உங்கள் அப்பா நல்லா பார்க்கட்டும், இப்படி ஒரு பிள்ளையவா நம்ம பெத்தோன்னு சொல்லி நாண்டுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வியாபாரத்துக்கு பொருட்கள் வாங்க வந்த ஒரு நபர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா பாண்டியன், என்னடா சரவணா சொல்கிறாங்க, போட்டு காமி அப்படின்னு சொல்ல அங்கே மீனா கை கட்டி பேட்டி அளிக்கிறாங்க. இந்த உலகத்தில் யாருமே மற்றவங்களை ஏமாற்றி லஞ்சம் பெறுறது ரொம்ப குற்றம். அதுவும் கவர்மெண்ட் ஊழியராக இருந்துட்டு அது அரசு பணம், அதை மக்கள்கிட்ட சேர வேண்டிய பணத்தை இப்படி மற்றவங்க லஞ்சமாக கொடுக்குறாங்க. மக்களை ஏமாற்றி சில இடங்கள் சில கட்டிடங்கள்னு கவர்மெண்ட்டோட கட்டிடங்களை மக்களோட வரிப்பணத்தில் கட்டப்பட்டதை இப்படி ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட லஞ்சத்தை கொடுத்து அவங்களுடையதாக்க பார்க்குறத நிச்சயமாக நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேங்க. அது என்னோட கணவனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரின்னு சொல்லி பஞ்ச் டைலாகெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க மீனா. உடனே பாண்டியன், என்னடா சரவணா, இப்போவே உடனடியாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி கடையை பூட்டிட்டு போக வழியில் சக்திவேல் நிற்கிறாரு. என்னையா பாண்டியா, உன் ஒரு புள்ள கட்டுன பொண்டாட்டிய வயிற்றுல புள்ளையோட அடித்து துரத்திட்டான், இன்னொரு புள்ள என்னமோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லி சட்டையை இன் பண்ணிட்டு போவானே வந்தா பண்ணிக்கிட்டு, அவன் லஞ்சம் வாங்கி ரொம்ப அசிங்கப்பட்டு அப்படியே தெருவில் நடக்க வச்சு போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாண்டியன், டே சரவணா, என்னடா நட போகலாம் இவங்கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு எல்லாருமே போக அங்கே கோமதியும், என்னங்க இப்படி வந்திருக்கீங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கோமதி, டிவியில் பார்க்கலையா நீ, அங்கே செந்தில் லஞ்சம் வாங்கி மாட்டிட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல உடனே, ஆமாம் நானும் அதுக்காகத்தான் வந்தேன் அத்தை, இன்னைக்கு தான் செந்தில் மாமா இப்படி லஞ்சம் வாங்கி மாட்டிட்டாருங்கிற நியூஸு இப்போ தான் கதிர் பார்த்துட்டு சொன்னான், கதிரும் வந்திருக்கான், இப்போ உடனடியாக நம்ம ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாருமா ஒன்றா சேர்ந்து வர, இந்த மீனாவுக்கு இது தேவையாடி, என்னதான் என் புள்ள தப்பு பண்ணி இருந்தானாலும் அதை இப்படி
வெளிப்படையாவா போட்டு விடுறது அப்படின்னு கோமதியும் கோச்சுக்கிறாங்க. உடனே ராஜியும், அத்தை மீனாக்காவை பற்றி தானே தெரியுமே, யார் தப்பு பண்ணினாலும் அவங்களுக்கு பிடிக்காது, நேர்மையாக இருக்கணும்னு எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு. அப்படி இருக்கும்போது மாமா பணம் வாங்கினது தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்ல, அதே சமயம் கோமதியோ, என்னங்க ஸ்டேஷனுக்கு போய் செந்திலை எப்படியாவது வெளியில் ஜாமீனில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு விரக்தியோட போக, மீனாவை நானும் வரேன், அவளை போய் அங்கே 2 வச்சுக்கிறேன், என்னதான் அந்த பையன் சப்பு பண்ணி இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட சொல்லி அந்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்க வச்சிருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா போட்டுடைப்பா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, இல்லை என் கணவர் கூட சேர்ந்து இன்னும் சிலரும் இந்த லஞ்சத்தை பெறதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதில் 2வது குற்றவாளி என்னோட சொந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்தனனையும் போலீஸில் பிடிச்சு கொடுக்குறாங்க மீனா. அதே சமயம் அங்கே லாக்கப்பில் உட்காந்துருக்காங்க செந்திலும் ஜனார்தனனும். அப்போ நேராக பாண்டியன் போக, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் எழுந்திரிச்சு வர்றாங்க. மாமா அப்படின்னு. உடனே பாண்டியன், என்னப்பா மீனா, என்ன உன் புருஷன் லஞ்சம் வாங்கினான்னு இப்படியா பிடிச்சி கொடுப்பேன், ச்சே என்னப்பா நம்ம குடும்ப மானத்தை இப்படியுமா கரையேற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனாவும், மாமா இதை உங்ககிட்டருந்து நான் எதிர்பார்க்கல மாமா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி கதிர் எல்லாருமே வந்து, அண்ணே நீ பண்ணினது தானே தப்பு, அண்ணி பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தெரியாமல் தப்பு பண்ணிட்டுண்டா கதிர் அப்படின்னு கண் கலங்கி அழுகிறாரு தேம்பி தேம்பி செந்தில். பக்கத்தில் நிற்கிற ஜனார்தனனும், மாப்பிள்ள அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சொல்ல, உடனே ச்சே என்னங்க அவரே தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் அண்ணன், ஆனால் நீங்கள் பெரியவர், அவரை திருத்தி இருக்கணும், ஆனால் அவரோட தப்புக்கு தூண்டுதல் பண்ணுற மாதிரி நீங்களே லஞ்ச பணத்தை வாங்கி கொடுத்து இப்படி எங்கள் அண்ணனை மாட்டி விடுறதுக்கு காரணமாயிட்டீங்களே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல, உடனே அங்கே மீனா விரக்தியில் சொல்கிறாங்க, கதிர் விடுங்க, இவங்க கிட்ட எத்தனையோ வாட்டி நான் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி 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 சலிச்சு போயிட்டேனா, ஆனாலும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல கதிர், அதனால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இப்படி பண்ணினேன். அது மட்டும் இல்லை, இனிமேல் யாருமே இப்படி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும்னு சொல்லி நான் கோரிக்கையும் இந்த அரசுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக மீனாவுக்கு கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா, நான் சிஎம் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை எதிர்பார்க்காத மீனா, சிஎம்னா அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்க, ஆமாம்மா நான் சீஃப் மினிஸ்டர் பேசுகிறேம்மா, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய பாராட்டக்குரிய விஷயம், அதனால் உங்களுக்கு விருது கொடுக்கலாம்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம்மா, நாளைக்கு விட்டு மறுநாள் உங்களுடைய அந்த விருது விழா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சந்தோஷத்தில் மீனாவும், அப்படியா சார், எனக்கு இந்த விருது வேண்டாம் சார், ஏன்னா இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு தண்டனையாக கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனடியாக ஒரு சட்டம் இயற்றி லஞ்சம் இனிமேல் யாருமே வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போமா, ஆனால் இந்த விருது உங்களுக்கு நிச்சயமாக சிபாரிசு செய்யப்படுகிறது, வந்து பெற்றுக்கொள்ளவும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னடி என்ன உனக்கு விருது கொடுக்குறாங்க, என் புள்ள உள்ளே போய் ஜெயிலில் களி திங்கணுமா, இது உனக்கே கஷ்டமா இல்லையா மீனா அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் சொல்கிறாரு, மீனா இந்த விருதுக்கு முழுமையாக தகுதியானவன் நீதான் மீனா, அதனால் நீ போய் சிஎம் கிட்ட இந்த விருது வாங்குற, அதை நானும் ஆமோதிச்சு உன் கூட வர்றேம்மா, இந்த மாதிரி கேடுகட்ட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தண்டனை பெற்றே தீரணுமா, என் மகனாக இருந்தாலும் சரி அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, மாமா கிளம்பலாம் மாமா அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில், எனக்கு ஜாமீன் கிடைக்காதா, வாங்கி தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்க, நிச்சயமாக 2 பேத்துக்கும் கிடைக்காது, உள்ளேயே 1 வருஷம் 2 வருஷம் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் செந்திலோட கவர்மெண்ட் வேலையும் போகுது. அப்போ மீனா சொல்கிறாங்க, குறுக்கு வழியில் கிடைச்ச எதுவுமே நிலைக்காது, அதே சமயம் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எதுவுமே நிலைக்குங்கிறது இதுதான் முன்னுதாரணம், பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே இருந்து கிளம்பி பேகு தூக்கி போட்டுட்டு போகிறாங்க.